அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான மனநிலை, அதை நம்ம எப்படியெல்லாம் டியூன் பண்ணி நம்ம மைண்டை கிளாரிஃபை பண்ணி தெளிவாக வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்றதுக்கான சில குறிப்புகளை நம்ம எடுத்துருக்கிறேன். அந்த குறிப்புகளை மட்டும் அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். வேறு எதுவும் இதில் நம்ம பேச போகிறதில்ல. டெக்னிக்கலாக சார்ட் அனலைசேஷனை பற்றியோ வேறு எதுவுமே பேச போகிறதில்ல. உங்கள் மனநிலைக்கான சில குறிப்புகள், சரிங்களா? அதில் முதல் பாயிண்ட்டு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா ட்ரேடிங் பற்றின எல்லா விதமான சந்தேகங்களும் தீரும் வரை நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போகக்கூடாது. இதுதான் என்னுடைய முதல் பாயிண்ட்டு. சந்தேகம் தீர்ற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் எடுத்துகிட்டு ட்ரேடிங் கற்றுக்கங்க, தப்பே இல்லை. அது ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கலாம், ஸ்மார்ட் மணி கான்செப்டாக இருக்கலாம், ஐசிடி கான்செப்டாக இருக்கலாம். இந்த மூணுமே தெரிஞ்சாலும் சூப்பர். அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றியோ, அந்த ட்ரெண்ட் லைன் வரைதை பற்றியோ, இல்லை சப்ளை டிமாண்ட் பற்றியோ, இல்லை ஃபேர் வேல்யூவை பற்றியோ, இல்லை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ட்ரி க்ரைட்டீரியா, ஜோன் க்ரைட்டீரியா, இல்லையா நியூஸ் சம்மந்தமான விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே அடிப்படையான விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் உள்ளே இறங்குறீங்கன்னா சந்தேகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போகணும். அதுக்குள்ளார நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேடு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு என்ட்ரி மாடலை வச்சுட்டு நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, சில பேர் ஒரு சின்ன ஒரு என்ட்ரி மாடல் வச்சுருப்பாங்க. யார்கிட்டையோ ஒன்று படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த என்ட்ரி மாடல் போதுன்னு அவரும் சொல்லியிருப்பார். அதுக்காக காத்திருந்து நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்காமல் எல்லா விதமான என்ட்ரி மாடலையும் கற்றுக்கிட்டு அதில் இருந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்டு பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயிற்சி பண்ணி பார்த்து அது வேலை செய்துன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போகணும். ஓகேங்களா? இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்போதுமே ஒரு 4 செவத்துக்குள்ளே அடைஞ்சு இருந்துக்கிட்டு இந்த ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மூளையை வம்பாக்கிடக்கூடாது. மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அப்பப்போ நேச்சராக வெளியே ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நான் ரிசர்ச் பண்ணுறேன், இதை கண்டுபிடிக்கிறேன், அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி மூளையை நீங்கள் ஓவர்லோடு கொடுத்து அதை வீணாக்கிடக்கூடாது. ஓகேங்களா? அதாவது தேவையில்லாத வழியும் ஃபீட் பண்ணிடக்கூடாது, தேவை இருக்கிற விஷயங்களையும் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டுட்டு போகணும். இது மூணாவது பாயிண்ட்டு. ஓகேங்களா? இப்போ நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாலாவதில் என்ன குறிப்பு அப்படின்னா, ஹெல்த்தியான உணவு சாப்பிடணும். ஓகேங்களா? ஆரோக்கியமான உணவு, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா உட்காந்து செய்கிற வேலைன்றதுனால உடம்பு ரொம்ப போயிடும். ஸோ உடற்பயிற்சி கண்டிப்பாக வேணும். ஆயில் மசாஜ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும். இன்னொன்று நல்லா தூங்கணும். ஆரோக்கியமான உணவு, எக்ஸசைஸு, ஆயில் மசாஜு, அப்புறம் நல்லா தூக்கம். இது உடம்புக்காக. மைண்டுக்கு மெடிடேஷன். அது நேச்சரோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு டீ குடிக்கிறதா இருக்கலாம். உங்களுக்கு எது மெடிடேஷனோ, உங்களுக்கு எது ரிலாக்ஸேஷனோ அதை நீங்கள் அந்த மெடிடேஷனை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது நாலாவது பாயிண்ட்டு. ஓகேங்களா? அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் உங்கள் மீது நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. இது உன்னோட மூளைலாம் இதுக்கு சரிப்பட்டு வராது, உன்னால் ட்ரேடில் ஜெயிக்க முடியாது, தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்காத அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னேறிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்டுக்காமல் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா உங்கள் மீது நீங்கள் சந்தேகத்தை இழக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் போடுற அந்த ஹார்ட் ஒர்க்கையும் அந்த எஃபர்ட்டையும் பார்த்து அவங்க மிரண்டுறணும். அப்படி ஒரு கடுமையான ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போடணும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் போட தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இல்லையா? ஓகே, அடுத்து ஆறாவது பாயிண்ட்டு. ஓகேங்களா? என்னென்னா ஆறாவது பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய ஈகோவை தூண்டுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் மட்டும்தான்.
ஒரு ஸ்டாப் லாஸ் விழுந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு என்ட்ரிக்குள்ளே போகக்கூடாது. ஓகேங்களா? எப்படி இந்த ஸ்டாப் லாஸ் எனக்கு அடிக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரேடை ஸ்டாப் பண்ணி அது ஏன் நடந்துச்சுன்ற கம்ப்ளீட் டேட்டாவை எடுக்கிற வரைக்கும் எடுத்து அந்த தவறு திரும்ப நடக்காத அளவுக்கு உங்கள் மைண்டையும் சூழ்நிலையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரிக்குள்ளே போகணுமே தவிர ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மறுநாளே வெறியில் இறங்கிடக்கூடாது. இனிமேல் நடக்காத அளவுக்கு எவ்வளோ விஷயத்த லேர்ன் பண்ணணும். அதுக்காக நீங்கள் ஒரு வாரம் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணலாம், ஒரு மாதம் கூட ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் நடந்த தவறுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்காத அளவுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார வந்து நீங்கள் ட்ரேடிங்குள்ளே இறங்கிடக்கூடாது. ஓகேங்களா? இன்னொன்று அடுத்து வந்து 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் டெக்னிக்கலாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான பிற்பாடு நல்லா சம்பாதிக்கிறேங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு திமிரும் தெனாவட்டும் வரும். ஓகேங்களா? நம்ம பார்த்தீங்களா அவன் பாருன்னு பழைய ட்ரெண்டில் வச்சு அழுதுகிட்டு இருக்கிறான், நான் பாரு ஸ்மார்ட் மணியில் பண்ணுறேன், நான் ஐசிடியில் பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை வந்து இழிவுபடுத்தக்கூடாது. அவன் ட்ரேடிங் தெரிஞ்சவனாக இருந்தாலும் சரி தெரியாதவனாக இருந்தாலும் சரி இன்னொருத்தரை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து மட்டப்படுத்தி நம்ம வந்து பேசக்கூடாது. ஏன்னா அறிவு நிறைய வளரும்போது அது அறிவோடு சேர்த்து திமிரும் வந்துடும். நிறைய பேருக்கு வந்திருக்குது. இப்போ எனக்குமே இருந்துச்சு. ஒரு முன்னாடி வந்து சில பேரை வந்து அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்துருக்க மாட்டாங்க. ஒரு லெவல்லே ட்ரேடிங் அந்த சுழற்சியிலே இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு லெவல் தாண்டி அப்டேட் ஆகிட்டே இருப்போம். அப்போ நம்ம என்ன இருப்போம், இவன் இன்னும் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள தரக்குறைவாக பேசுகிறது அதுக்கான சூழ்நிலை வரும். ஓகேங்களா? அப்படி வரும் பொழுது நம்ம வந்து நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணணும். இல்லை அவன் வர்றான் வரல, அது 2வது விஷயம். நம்ம யாரையும் வந்து இழிவுபடுத்தக்கூடாது. அதாவது அறிவு இருக்குன்ற தலக்கணம் திமிரு தெனாவட்டை வந்து என்றைக்கும் வந்து வந்துடாம பார்த்துக்கணும். எதுக்கு அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். பணிவு மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும். வேறு எதுவுமே எந்த ஒரு கேடயமும் நம்மளை பாதுகாக்காது இல்லையா? எந்த ஒரு ஆயுதமும் நம்மளை பாதுகாக்காது. பணிவு நம்மளை பாதுகாக்கும், அதை நம்மளை உயர்த்தும், அது நிறையா நம்மளை கற்றுக்க வைக்கும். ஓகேங்களா? இது 7வது பாயிண்ட்டு. 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் உங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த ட்ரேடிங் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 10,000 தோல்விகளை நீங்கள் கடந்தவங்களாக இருக்கணும். இல்லை அவ்வளோ தோல்விகள் நான் பார்க்கல அப்படின்னா ட்ரேடிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 10,000 தோல்வி நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது இந்த இவ்வளோ தடைகளில் வந்து நீங்கள் உடஞ்சி துவண்டு கீழே விழுந்து போயிடக்கூடாது. எந்திரிச்சு நீங்கள் ட்ரேடிங்கில் ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, அப்படி நிற்கணும். முதல்ல ஃபீல்டில் வந்து இப்படி நிற்கிறதுக்குண்டான கட்ஸு வரணும். அதுக்கான ஒரு ஆளுமை வரணும், ஒரு பேராண்மை வேணும் அதுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஏன்னா சும்மா ஈஸியாக வந்துட்டுலாம் யாராலையும் நிற்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எடுக்கக்கூடிய தொழில் இது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா பல லட்சம் கோடி ரூபாயை போட்டு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டு போட்டு ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நமக்கு மாதம் பிறந்தா ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கும். இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோன்னா நமக்கு எவ்வளோ தோல்விகள் வரும், அறிவு பத்தாது, அதுக்கப்புறம் டைம் கிடைக்காது, ஹெல்த் ஒத்துக்காது, இன்னும் நம்முடைய எமோஷ்னல் நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய மனநிலை இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளால் வந்து இது ஜெயிக்க முடியுமான்ற ஒரு பயமும் பதட்டமும் நமக்கு வர்ற மாதிரியான எல்லா சீனுமே இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுன்னு தூக்கி போட்டு நீங்கள் உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ட்ரேடில் ஜெயிச்சிருவீங்க. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து வந்து இதில் வந்து 9வது பாயிண்ட்டு. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன, 9வது பாயிண்ட் என்னென்னா, அதிகமாக வந்து குடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கட்டிங் போடக்கூடாது. தண்ணி போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு கெட்டு போச்சுன்னா உடம்புல இருக்கிற மூளையும் சேர்ந்து அவுட் ஆகும். மூளை அவுட் ஆகிடுச்சுன்னா உங்கள் மனசு சொல்கிறத மூளை கேட்கலனா உடம்பும் கேட்காது. ஓகேங்களா? அப்போது உங்கள் மனசு சொல்கிறத உடம்பு கேட்கல அப்படின்னா நீங்கள் எதுலேயுமே நிற்க முடியாது. அது ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ வந்து குடி பழக்கங்கிறது உடம்பை கெடுத்துடும். ஸோ எதுனாலும் லிமிட் தான். ஓகேங்களா? அதனால் அதை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுட்டிங்கன்னா பெட்டர். ஏன்னா சம்பாரித்த நிறைய பேர் வந்து காணாமல் போன ஒரு கான்செப்ட் எதுனா இந்த கட்டிங் போடுறது தான். பெரிய பெரிய ஆளுக்க இன்றைக்குமே
வந்து அவங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அவங்களோட ஆரோக்கியத்தை அவங்களால விலை கொடுத்து வாங்கவே முடியலை இன்னை வரைக்கும். ஓகேங்களா? செலவு பண்ணி சம்பாரித்த பணத்தை மருத்துவத்துக்கு செலவு பண்ணி டாக்டரை பணக்காரன் ஆக்கிடுறாங்க இல்லையா? இன்னொன்று, ஆரோக்கியமாக இல்லாத வரைக்கும் நோய் நொடியோடு வாழ்கிற வாழ்க்கை அது வாழ்க்கையே கிடையாது. ஓகேங்களா? அப்போ கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை கரெக்டாக பயன்படுத்தாமல் நம்ம நாசமாக போகிற மாதிரி குடித்து உடம்பை கெடுத்தோம் அப்படின்னா அந்த சம்பாத்தியத்தில் ஒரு அர்த்தமே கிடையாது இல்லையா? அதுக்காண்டி குடிக்கவே வேண்டாம் அப்படின்னு இப்படி ஸ்டாப் பண்ண சொல்லலை. அப்படி ஸ்டாப் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. முடியலை அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்தை சாதிக்கிறீங்க, அன்றைக்கி என்னால் சந்தோஷத்தை அடக்கவே முடியல, அதை ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஏற்றணும்னு என்னைக்கா ஒரு நாள் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் யாருமே குறுக்கிட முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் யாரும் குறுக்கிட முடியாது. ஆனால் உடம்பை கெடுக்கிற அளவுக்கு குடிக்கணுங்கிறது அது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அது சம்பாதிச்சாலும் அது 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் அது அழிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அது வேண்டாம். அந்த டிசிப்ளின் நமக்கு வரணும். கண்ட்ரோலில் இருக்கிற டிசிப்ளின் நமக்கு வரணும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் சரி, பெரிய பெரிய தனிநபர் முதலாளிகளும் சரி, அப்புறம் வெளிநாட்டு வங்கிகளும் சரி, பல ஆயிரம் கோடி ரூபா பணத்தை முதலீடு பண்ணி இந்த ட்ரேடிங் உலகத்தில் சம்பாரிச்சிட்ருக்காங்கன்னா அவங்க ஒன்றும் ஒரு முட்டாள் கிடையாது. இவ்வளோ பணத்தை போட்டுட்டு அவங்க இதில் இறங்கி நின்று பண்ணுறதுக்கு. அப்போது நமக்கு நம்பிக்கை வரணும். இத்தனை 1000 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி அவங்க பண்ணுறாங்கன்னா இது வந்து சீட்டிங். ஏன்னா வெளியில் ஒரு மித்து இருக்குது, ட்ரேடிங்கிறது ஒரு கேம்லிங், இது வந்து ஒரு சூதாட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஏதாவது ட்ரேடிங்காக ஒரு நிமிஷம் கூட நேரம் செலவழிக்காமல் எந்த விதமான அடிப்படை அறிவுமே இல்லாமல் வெளியில் நின்று ரோட்டில் நின்று நாய் குலைக்கிற மாதிரி இந்த ட்ரேடர்ஸை வந்து பங்கம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்படி பங்கம் பண்ணும்போது நம்ம தோண்டு போயிடக்கூடாது. ட்ரேடிங்கை பற்றி ஒன்றுமே தெரியாதான் பேசுகிறான்னா அதை நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா இத்தனை 1000 கோடி ரூபாயை போட்டு ஒருத்தன் பண்ணுறான்னா அது வந்து சும்மா கிடையாது இல்லையா? அப்போ அவ்வளோ இன்டெலிஜென்ட்டான பெரிய பெரிய வல்லுநர்கள் கையாளக்கூடிய ஒரு பிஸ்னஸை நம்ம கையில் எடுத்துக்கிறோன்னா நமக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டு, எவ்வளோ தைரியம், எவ்வளோ தன்னம்பிக்கை, எவ்வளோ ஊக்கம் உற்சாகம், இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துக்கணுமே தவிர யாரும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அடுத்த பாயிண்ட்டு வந்து உங்கள் கேபிட்டலை காப்பாற்றுறதுக்கான பக்குவமான மனநிலையும் ஒரு தெளிவும் உங்களுக்கு வரணும். அதாவது சம்பாதிக்கிறதெல்லாம் அடுத்தது. ஓகேங்களா? கேபிட்டலை காப்பாற்றுறதுக்கே ஒரு பக்குவமான மனநிலை வேணும், ஒரு தெளிவும் வரணும். இதெல்லாம் வந்து அனுபவத்தில் தான் வரும். ஓகேங்களா? தொழிலை பற்றின எக்ஸ்ட்ராடினரியான கிளாரிட்டி. ஓகேங்களா? தொழிலை பற்றின எக்ஸ்ட்ராடினரியான கிளாரிட்டி வர 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 நீங்கள் தேவையில்லாத ட்ரேட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அப்போ கேபிட்டல் அந்த இடத்துல பாதுகாக்கப்படும். ஒரு ட்ரேட் எடுத்தாலும் குவாலிட்டி அதை வந்து பயன்படுத்தணும். ஓகேங்களா? அது அடுத்த பாயிண்டில் வருது. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை காத்திருந்து நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கணும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, அளவை விட தரம் சிறந்தது. நீ நிறைய சின்ன சின்ன ட்ரேடாக நிறைய போட்டு அந்த கேபிட்டலை வந்து கமிஷனை கொடுத்து அதை வீண் செய்கிறத விட ஒரு ட்ரேடு வச்சாலும் தரமான ஒரு சம்பவம் பண்ணிடணும். அதை வந்து 1:7, 1:10, 1:15 அந்த அளவுக்கு எடுக்கக்கூடிய ஒரு என்ட்ரிக்காக நீங்கள் காத்திருந்து குவாலிட்டியான ட்ரேடை எடுக்கிற அளவுக்கு நீங்கள் பக்குவமான ஒரு ட்ரேடராக வரணும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்னென்னா, எந்த காரணத்தை கொண்டும் அடிப்படை விதிகளை மீறக்கூடாது. அதாவது நீங்களாக ஓன் ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்குறீங்கன்னா அதுக்காக நீங்கள் நேரம் செலவு செய்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு தனி நோட்ஸ் போட்டு நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ட்ரேடிங்குன்னு சில அடிப்படை ஃபண்டமெண்டல் கோர் இருக்குது, ஒரு டிசிப்ளின் இருக்குது. அந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாலும் அது இதுக்குள்ளே வந்து ஒட்டாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயத்த இந்த அடிப்படை விஷயத்துக்குள்ளே மெர்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் ஆகாத உங்களோட ஸ்ட்ராட்டஜியை போட்டு நீங்கள் வலுக்கட்டாயமாக திணிக்கக்கூடாது. அந்த ட்ரேடு வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி பயிற்சிலாம் நான் பண்ணி பார்த்துருக்குறேன். ஃபண்டமெண்டலை தாண்டி போயிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட், இந்த வாதம். ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா,
ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நம்பர்ஸு, இந்த கால்குலேஷனு இது எதுக்குமே வந்து எமோஷ்னல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். உங்களோட மூளை தெளிவாக வேலை செய்யணும். எனக்கு நீங்கள் கடவுள்கிட்ட வந்து நீ கருணையெல்லாம் ஒன்று கேட்க வேண்டாம். என்னோடய மூளை ஒழுங்காக வேலை செஞ்சால் போதும்னு நீங்கள் மானசீகமாக நீங்கள் யார்கிட்ட வேணால் நீங்கள் வேண்டிக்கலாம். அது எந்த கடவுளாக இருந்தால் நீங்கள் வேண்டிக்கலாம். ஓகேங்களா? அது கிடைக்கல விருப்பம் இருந்தால் நீங்கள் வேண்டிக்கலாம். ஏன்னா நீங்கள் பணம் கூட நீங்கள் நேரடியாக கேட்க போகிறதில்ல. என்னோடய மூளை ஒழுங்காக வேலை செஞ்சால் போகிறோம் அப்படின்ற ஒரு 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 விருப்பம் தானே அதெல்லாம். இயற்கையிட்டு நம்ம வேண்டிக்கிறது தானே. ஏன்னா அந்த உடம்புலே இயற்கையோட ஆற்றல் இருக்கிறதுனால தான் நம்ம இயற்கையில் அந்த நம்மளோட உடம்புல ஆற்றல் குறையும் போது இயற்கையிட்ட எண்ணங்கள் மூலியமாக கேட்குறோம். அப்போது இந்த உடம்பே இயற்கையால் ஆனது தான் அப்படின்றபோது நம்ம உள்ள ஆற்றல் இல்லைன்னு சொல்லி நம்ம வெளியில் சங்கல்பத்தை அனுப்பும்போது அது வெளியிலேருந்து நமக்கு நம்ம குவாலிட்டியான ஒரு வாழ்க்கையை டிசிப்ளினாக நம்ம வாழ்கிறோன்னா அந்த ஒத்த ஈர்ப்பு விசையில் அதுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அது டைம் எடுத்தாலும் நம்ம வந்து அதுக்கான சூழ்நிலைக்கு அது நம்மளை இழுத்துட்டு போகும். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா உங்களுடைய மூளை தெளிவாக வேலை செய்கிறதுக்கு நீங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். அது எந்த கடவுளாக இருந்தால் நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு அக்கறை எங்கே இருக்கணும் அப்படின்னா உங்கள் கேபிட்டலை காப்பாற்றுறது தான் இருக்கணுமே தவிர வேறு நீங்கள் ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம். உங்கள் கேபிட்டலை காப்பாற்றுறதுக்கான அக்கறையும் பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு வேணும். அதுக்கு உங்கள் மூளை ஒழுங்காக வேலை செய்யணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ட்ரேடு பண்ணும்போது சாமியை கும்பிட்டுட்டு அது நான் சொல்ல வரல. உங்கள் மூளை ஒழுங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது இந்த ட்ரேடு பண்ணுற நிறைய பேர் வந்து ரொம்ப பேராசை இருக்கும் அவங்களுக்கு வந்து. ஓகேங்களா? பேராசை கண்டிப்பாக வரதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குதோ அதுக்கான ஆசை வந்தால் போதும். தேவைக்கு அதிகமான ஆசை வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு $10,000 வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான ஆசை இருந்தால் போதும். அதை காம்பவுண்டிங் பண்ணி $1,00,000 ஆக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஆசை வந்தால் போதும். அதை $1,00,00,000 ஆக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஆசை வந்தால் போதும். ஆனால் $10,000 வந்து வச்சுக்கிட்டு அடுத்த ட்ரேடில் வந்து $10,00,000 $1,00,00,000 எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஸ்பாயில் பண்ணி, ஏன்னா நிறைய பேர் ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் ஜாக்பாட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டை இழந்து தெருவில் நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் போயிடக்கூடாது. எவ்வளோ கேபிட்டல் அதில் 1% ரிஸ்க்கு, அதோட நிப்பாட்டிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த பாயிண்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. தேவையில்லாத கமிட்மெண்ட்டுக்குள்ளே மாட்டிடாதீங்க. தேவையில்லாத கமிட்மெண்ட்டில் மாட்டிடாதீங்க. அதே மாதிரி ட்ரேடு பண்ணுறதுக்கான அன்கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸில் உட்காந்து ட்ரேடு செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒழுங்காக உட்காந்து ஒழுங்கான மனநிலை உருவாக்க முடியாத ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ட்ரேடு பண்ணவும் முடியாது, சம்பாதிக்க முடியாது. கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டை தலையில் வச்சுக்கிட்டு ட்ரேடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரேடரால் நிற்க முடியாது. அதாவது ஒரு காற்றுல மிதக்கிற மாதிரியான ஒரு ஃபீல், ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபீல்டு, ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸில் இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பஞ்சை காற்றுல விட்டோன்னா எவ்வளோ லேசாக பறக்கும். காற்று போன போக்கில் போகும். அவ்வளோ ரொம்ப லேசாக இருக்கிறனால தான் பறக்குது. அந்தளவுக்கு மைண்டு லேசாக ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியான என்வாயர்மெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். அப்சர்வ் பண்ணதை வெளியே அனுப்பவும் முடியும், வெளியே கொடுக்கவும் முடியும். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையை முதல்ல நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உக்காருங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ட்ரேடு பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஒரு ரிஸ்க் ரிவார்டுன்னு ஒன்று இருக்குது. நம்ம எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறோம், எவ்வளோ ரிவார்டு எடுக்கிறோம் அப்படின்றது கணக்கு இருக்குது இல்லையா? மினிமம் ஒரு ட்ரேடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு 5%, அதாவது 1:5 ரேஷியோ. ஓகேங்களா? ₹1 போட்டிங்கன்னா ₹5 எடுக்கிற அளவுக்காவது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வின்னிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். அதாவது 1:5, 1:8, 1:10 வரைக்கும் நீங்கள் அதுக்கு மேலே போனால் சந்தோஷம். ஆனால் 1:5க்கு கீழே வருது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ட்ரேடு வந்து நீங்கள் காத்திருந்து டைம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறத விட டைம் கொடுத்து நேரத்தை நீங்கள் செலவு செஞ்சு எடுக்கிறீங்கன்னா 1:1 தான் உங்கள் ட்ரேடு ஆவரேஜ் ஆகுதுன்னா அதிகமான நேரத்தை கொடுத்து குறைஞ்சமான ப்ராஃபிட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 1:5, 1:6, 7, 8 போனால் தான் அந்த வாரம் கம்ப்ளீட் ஆகும்.
ஓகேங்களா. ஒரு 2 ட்ரேடோ ஒரு ட்ரேட் எடுத்தாலும் போதுன்ற அளவுக்கு நிற்கும், தரமாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்காக உங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்து ரொம்ப நல்லா ஃபைன் டியூன் பண்ணி தெளிவுபடுத்தி ரொம்ப குவாலிட்டியான ஒரு ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக இருக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து என்னுடைய ஜேர்னலில் கடந்து வந்த அனுபவங்களை பாயிண்ட்ஸாக நோட் பண்ணினதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க, தேவையில்லாத பாயிண்ட்ஸை விட்டுருங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. கமெண்டில் தான் கேள்விகள் வந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரியான நான் என்னாலும் மானிட்டர் பண்ண முடியும். நான் இன்னும் குவாலிட்டியாக எவ்வளோ குவாலிட்டியாக வீடியோ கொடுக்க முடியுங்கிறதையும் நான் பார்க்க முடியும். ஏன்னா கம்மிங் வீக்ஸ் வந்து எனக்கு நம்ம நிறைய ட்ரேட்ஸ் இருக்குது, அதில் ரியல் ட்ரேடரில் அப்லோடெல்லாம் கொடுக்கணுன்ற பிளானில் தான் இருக்கிறேன். ஸோ பட் லைவில் என்ன மாதிரியான சீன் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. லைவில் அது எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் ஒரு விருப்பத்தில் இருந்துகிட்ருக்கிறேன். ஸோ உங்களுடைய தனிப்பட்ட கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.